நான் எதை விரும்பணும்? செம்மையா வாழ்வதை நான் விரும்பணும். கர்த்தர் உங்களை செம்மையா வாழ வைப்பாரு. நீங்க எதிர்பார்த்திராத அற்புதம் நடக்கும். நான் எதை விரும்பணும்? செம்மையா வாழ்வதை நான் விரும்பணும். எதை விரும்பணும்? செம்மையா வாழ்வதை நான். அப்ப செம்மைன்னா என்னங்க? நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம செம்மையா வாழ்வதை கடவுள் விரும்புகிறாருங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. நான் செம்மையா வாழ்வதை யார் விரும்புகிறது? நான் செம்மையா வாழுவதை நீங்க விரும்பாத பட்சத்தில் வாழ முடியாது. நீங்க உங்க சூழ்நிலை பார்க்குறீங்க, கர்த்தர் கல்வார் சிலுவையை பார்க்கிறார். எது ஜெயிக்கும்? கல்வார் சிலுவை தான் ஜெயிக்கும். நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதுதான் வாழ்க்கையில் நடக்கும். ஆமே. அப்ப ஆண்டவர் சொன்னார் செம்மையா வாழ்வதை விரும்பினார். செம்மையா வாழ்வதை நான் என்ன பண்ணணுங்க? செம்மையா வாழணும்னா நான் செம்மையா வாழணும், செம்மையா இருக்கணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்ல அழகு பார்க்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இப்படி சந்ததியாய் நான் செம்மையா வாழணும். அப்படின்னா நானும் சில காரியங்களை கர்த்தர் சொல்றதை கேட்கணும். சில நிபந்தனைகள் தான் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது தான். ஒரு எல்ஐசில பாலிசி போட்டீங்கன்னா அங்கே பெரிய பேப்பரை கொடுத்துருப்பா, நம்ம படிக்க முடியாது. ஆனால் அங்கே நிபந்தனை இருக்கும். ஆமே. நீங்கள் கட்டின பிரிமியோ உங்களுக்கு திரும்ப வரணும்னா முழு பிரிமியத்தை நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? கட்டி முடிக்க வேண்டும் சொல்லி போட்டிருப்பான். நம்ம அதை படிச்சிருக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்போ நான் எப்படி வாழணும் சொல்லுங்க? எப்படி வாழணுங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கையை பிடிச்சி மூஞ்சியை பார்த்து செம்மையா வாழணும். நீங்க கர்த்தர் உங்களை செம்மையா வாழ வைப்பாரு. விசுவாசிக்கிறீங்களாங்க? அப்ப யார் ஒருவர் கடவுளுக்காக வாழுகிறார்களோ, யார் இருதயம் கடவுளை தேடுகிறதோ, யார் இருதயம் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறதோ, யாருடைய இருதயத்தில் கடவுளுடைய வசனம் தங்குகிறதோ, கடவுளுடைய அந்த இருதயத்தில் கடவுள் இருக்கிறாரோ, அந்த இருதயம் செம்மையா வாழும். ஆமே. கரங்களை தட்டுவோம். அந்த இருதயம் உள்ள மனுஷன் செம்மையா வாழ்வான். காரணம் அவன் இருதயம் கடவுளை பற்றி இருக்கிறது. ஆமே. இந்த காலவில் அப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்குள்ள இருக்குதாங்க? அப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்குள்ள இருந்தால் கையை உயர்த்துங்க. நான் சொல்றேன், சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை செம்மையா ஆக்குவார். உங்கள் கடனை அடைப்பதற்கு, உங்கள் கடனை தீர்ப்பதற்கு, நீங்கள் கடன் இல்லாமல் வாழுவதற்கு, நீங்கள் இடம் வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு, வேலையில் ப்ரொமோஷன் வருவதற்கு, சம்பள உயர்வு வருவதற்கு தேவனுக்கு இது லேசான காரியம், அற்பமான காரியம். இன்றைக்கு விசுவாசத்தோடு வீட்டுக்கு போங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க எதிர்பார்த்திராத அற்புதம் நடக்கும். ஏன்னா அதுதான் அவருக்கு பிரியம்.